ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் 2026ஓட யூனிட் 5 வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 5 என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாப்பிக்கில் இருந்து மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இதை ஒரு மூணு சப் டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணோம். அதில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எத்தனை லெசன்ஸ் படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் 11th எக்கனாமிக்ஸ், தேசிய வருவாய் 12th எக்கனாமிக்ஸ், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அறிமுகம் 10th சோசியல் சயின்ஸ், வங்கியியல் 12th எக்கனாமிக்ஸ், பணவியல் பொருளியல் 12th எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல் 12th எக்கனாமிக்ஸ், வரியும் அதன் முக்கியத்துவமும் 7th தேர்ட் டேர்ம், அரசாங்கமும் வரியும் 10th எக்கனாமிக்ஸ், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் 11th எக்கனாமிக்ஸ், தமிழ்நாட்டில் வேளாண்மை 9th சோசியல் சயின்ஸ், ஊரக பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ், பொது மற்றும் தனியார் துறை 8th சோசியல் சயின்ஸ். அடுத்து சோசியல் இஷ்யூஸ் டாப்பிக்கில் என்ன லெசன்ஸ்லாம்னா தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு 9th சோசியல் சயின்ஸ், வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் 12th எக்கனாமிக்ஸ், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு 9th சோசியல் சயின்ஸ், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து 10th சோசியல் சயின்ஸ், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் 10th சோசியல் சயின்ஸ், இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் 8th சோசியல் சயின்ஸ், மக்கள் தொகையின் குடியிருக்கும் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8th ஹிஸ்டரி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி 8th சோசியல் சயின்ஸ், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் 10th சோசியல் சயின்ஸ், இடம்பெயர்தல் 9th சோசியல் சயின்ஸ், தொழிலகங்கள் 8th சோசியல் சயின்ஸ், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் 10th சோசியல் சயின்ஸ். அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்ல தமிழ்நாடு இயற்கை பிரிவு 10th சோசியல் சயின்ஸ், தமிழ்நாட்டு மானுட புவியியல் 10th சோசியல் சயின்ஸ், தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸ், சமூக நீதி 11th பாலிட்டி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 11th பாலிட்டி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனை 11th பாலிட்டி, தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் 10th சோசியல் சயின்ஸ். அதில் 10.3ல நீதி கட்சிங்கிற டாப்பிக்கை பார்த்துக்கணும். வேற்றுமை லட்சுமி 12th எத்திக்ஸு, சமத்துவம் 7th சோசியல் சயின்ஸு, பன்முகத்தன்மை அறிவோம் 6th சோசியல் சயின்ஸ், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் 8th சோசியல் சயின்ஸ். மேலே சொன்ன லெசன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸு, பட்ஜெட், ரீசெண்டாக வந்த பட்ஜெட், ரீசெண்டாக ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்தியா அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றி பார்க்கணும். அடுத்து எக்கனாமிக் சர்வே ஒன்று வெளியிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து லாஸ்ட் இயர், அதை பார்க்கணும். பாலிசி நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட பாலிசி நோட்ஸ், ஏன்னா அதில் வந்து நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். பாலிசி நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயின். முக்கியமான டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். அது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்டில் கிடைக்கும் நமக்கு. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்லையுமே அதோட பாலிசி நோட்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க. இது போக நம்ம ஓல்டு புக்கில் இருந்து, அதாவது 2005 எடிஷன் ஓல்டு புக்கில் இருந்து 8th சோசியல் சயின்ஸில் இருந்து ஒரு 4 லெசன்ஸ் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா விடுதலைக்கு முன் தமிழகத்தின் கல்வி நிலை 8th சோசியல் சயின்ஸ், பாடம் 4, விடுதலைக்கு பின் தமிழகத்தின் கல்வி நிலை பாடம் 7, தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் பாடம் 9, தமிழ்நாட்டில் சுகாதாரம் பாடம் 6. இந்த லெசன்ஸ்லாம் எப்படி விடுதலைக்கு முன்பு எப்படி இருந்தது, விடுதலைக்கு பின்பு என்ன இருந்தது, அடுத்தடுத்து என்ன சமூக நல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். சுகாதாரத்தை பற்றி உள்ள திட்டங்கள் என்னென்ன, கல்வியை பற்றி உள்ள திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் சொன்ன எல்லா லெசன்ஸும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த இன்ஃபர்மேஷனும் படித்தா மட்டும்தான் அந்த யூனிட் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், பட்ஜெட், ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ், எக்கனாமிக் சர்வே, பாலிசி நோட்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஓல்டு புக்லையும் பேசிக் தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட கல்வி சுகாதாரத்தில் நம்மளோட பேசிக் நிலை என்ன, அதோட கட்டமைப்பு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஓல்டு புக்கை
ரீட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரும்.